ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன விஷயம் சொல்ல போகிறேன்னா, மெடிக்கலில் போய் இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? டெர்மடாலஜி டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் வேணால் அந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி சித்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அவங்களாம் யூஸ் பண்ணுங்கள். டாக்டரை கேட்டு யூஸ் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் ஃபேமிலியில் என்னுடைய சகோதரிக்கு தான் இது நடந்தது. அந்த என் தங்கச்சிக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்துருச்சு. முகம் எல்லாம் பிம்பிள்ஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்னு போய் மெடிக்கலில் போய் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தெரியாமல் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவ்வளோ அந்த க்ரீமை யூஸ் பண்ணால், ஆனால் ஃபேஸ் வந்து சரியாயிடுச்சு, பிம்பிள்ஸ்லாம் போயிடுச்சு. ஆனால் கண்டினியூவாக வந்து ஒரு 2 மந்த்துக்கிட்ட உங்களுக்கு தெரியும், மாதவிடாய் ஆயிடுச்சு. மாதவிடாய் எப்படின்னா, ஒரு 3 டேஸ் வந்துட்டு எல்லா லேடிஸும் தெரியும், 3, 4, 5 டேஸ் வரும், ஸ்டாப் ஆயிடும். ஆனால் என் தங்கச்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் வந்து ட்ராப்ஸாக வந்துச்சு. என்ன காரணம் என்னென்னமோ பண்ணிச்சு, டாக்டர்லாம் போய் கன்சல்ட் பண்ணிச்சு. அந்த பிள்ளை சொல்லுது, ஒன்றும் இல்லை, டாக்டர் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னான். சரி, யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதையும் செக் பண்ணியாச்சு, அதுலேயும் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி இவளுக்கு வந்து பிசிஓடி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, என்ன காரணம் தெரியல அப்படி இப்படின்னும் போது நான் கேட்டேன், சமீபத்தில் எதுவும் வேறு எது க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அம்மா வந்து மெடிக்கலில் வாங்கி கொடுத்தாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணேன்னு சொன்னான். அந்த க்ரீம் யூஸ் பண்ணதுலேருந்து தான் இவளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த சர்ச் பண்ணுவோம்லே நம்ம கூகுளில் போய் அந்தமாதிரி சர்ச் பண்ணி அந்த க்ரீமை போட்டு நான் கேட்கும்போது, இது வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, க்ரீமை போட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டுல சாப்பிடணும். இது அவசரத்தில், வேலைக்கு போகிற அவசரத்தில் என்ன பண்ணிடுச்சு, சும்மா மட்டும் க்ரீமை போட்டால் சும்மா மட்டும் கையை கழுவிட்டு அப்படியே சாப்பிட்றது. அதனால இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் தயவு செய்து எல்லா பெண்களும் சொல்கிறேன், எல்லோரும் சொல்கிற மாதிரி க்ரீம், ஏதாவது ஒரு க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துடும். இப்போ அதை நிறுத்தின பின்னாடி ஃபுல்லாக நல்லா க்யூர் ஆகிட்டான். அப்போ காரணம் என்ன, அந்த க்ரீம் தான். லேடிஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கின்னில் போகிறோம் நம்ம நினைக்கிறோம், அந்த ஸ்கின் வழியாக தான் நம்ம இதுக்குள்ளேயே உள்ள பாடிக்குள்ளே போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. தயவுசெய்து எந்த க்ரீமும் கண்ட க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நல்ல டாக்டர் ஆலோசனை கேட்டு யூஸ் பண்ணுங்கள். நன்றிப்பா.